கிரியைகள் பைபிள் படி 3 வகைப்படும். முதலாவது கர்த்தருடைய கிரியைகள். 1 கொரிந்தியர் 15:58 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இரண்டாவது என்னவென்றால் மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 5:19 முதல் 21 முடிய நாம் வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் தான் என்று பவுல் பட்டியலிடுகிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். மூன்றாவது பிசாசின் கிரியைகள் என்னவென்றால் 1 யோவான் 3:8 பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவத்தினால் உண்டாகிற கிரியைகள். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை, பாவ கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே பைபிள் படி கிரியைகள் 3 விதமாய் இருக்கின்றன.